விழுகும். இது மாறவே மாறாது சார். நீங்க செக் பண்ணிக்கங்க சார். நீங்க யாருக்கிட்ட வேணாலும் ஜாதகம் எழுத கொடுத்துக்கங்க. நீங்க பிறந்த நேரத்தை பாருங்க, உங்க நோட்டை திருப்பி பாருங்க. அதே நோட்ல இருந்து 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ சேர்த்தோ குறைச்சோ உங்க சாய்ஸ் கொடுங்க. அதே ராசி, அதே நட்சத்திரம், அதே லக்னம் எல்லாமே மாறாது. எதுவுமே அப்படியே வந்து நிற்கும். ஒரு எல்லளவு மாறாது சார். இந்த கட்டம் அப்படியே இருக்கும் சார். அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க. அப்புறம் எப்படிப்பா எனக்கு கூட பிறந்தவங்கெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது குறித்து வச்சுருப்பாங்க சார். அது நான் போன வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு துருவ கணிதம்னு சொல்லுவோம். ஒரு கோடு வேர்டு தான் சார் அது. ஓகேங்களா? அது ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் குறித்து வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் சொல்கிறாங்க. அப்போ இதில் என்னென்னா 2 மணி நேரத்துக்கு பிறந்த எல்லாத்துக்கும் பொதுவான ஜாதகமாக தான் இது விழுகுது. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பிறந்த எல்லாத்துக்குமே அதே ரிஷப ராசி தான். இதுல ஏதோ ஒரு நட்சத்திரத்துல போகுது அப்படின்னா ரோஹிணின்னு கூட வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு அதாவது இன்னைக்கு காலையில இருந்து நாளைக்கு காலையில வரைக்கும் பிறக்கிற எல்லாத்துக்குமே என்ன ராசி தான்? ரிஷப ராசி தான். நாளைக்கு இல்ல, நாளை கழிச்சு வரைக்குமே ரிஷப ராசி தான். 2.5 நாளைக்கு பிறக்கிற எல்லாருமே ரிஷப ராசி தான் சார். இது மாறாது சார். அடுத்து பாருங்க, இது என்ன நட்சத்திரத்துக்குலாம் ரோஹிணியில இருக்குன்னா, இன்னையில இருந்து நாளைக்கு இன்னையார வரைக்கும் பிறந்த எல்லாருக்குமே ரோஹிணி நட்சத்திரம் தான். அப்ப ராசியும் மாறல, நட்சத்திரமும் மாறல. மூணாவதா பார்க்கக்கூடியது லக்னம். லக்னமும் இந்த 2 மணி நேரத்துக்கு மாறல. ஓகேங்களா? 6 மணிக்கு பிறந்ததுல இருந்து 8 மணி வரைக்கும் பிறந்த எல்லாத்துக்குமே சிம்ம லக்னம் தான். இது மாறாது. இதை நீங்க சொல்லுங்க, எந்த வகையில இது சரியானதாக இருக்கு? அன்னைக்கு ஒரு தோராயமா அப்படி கணிச்சிருந்தாலும் கூட இன்னைக்கு நான் வார்த்தையே சொல்லிதான் ஆரம்பிச்சேன். ஒரு மனிதன் மாதிரி இன்னொரு மனிதன் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த 2 மணி நேரத்துக்கு எதுவுமே மாறலன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல நம்ம மதுரை ஜிஹெச் எடுத்துக்கங்க, 6 to 8 எத்தனை குழந்தை பிறக்கும்? ஒரு 100 குழந்தை அந்த 2 மணி நேரத்துல பிறந்திருக்கும். அப்ப தமிழ்நாடு பூரா எடுத்துக்கோங்க, அந்த நேரத்துல பிறந்த எல்லாத்துக்கும் அதுவே ஜாதகமா விழுகும் சார். அதனாலதான் அந்த முன்ன பின்ன சின்ன சின்ன முரண்பாடுகள் வருது. ஒரு தோராயமா இருக்குமே தவிர துல்லியமா இருக்கா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் சுமார் தான் சார். இன்னும் அதனால பார்வை, ஆட்சி, உச்சம்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா ஜாதகம் சொன்னா 2 மணி நேரத்துக்கு பிறந்த எல்லாத்துக்கும் ஒரே ஜாதகமே விழுகும். இதுதான் அந்த ஒன்லைன். அப்ப வார்த்தையே சொல்லிட்டேன், ஒரு மனிதன் மாதிரி இன்னொரு மனிதன் இல்லை. அப்புறம் 2 மணி நேரத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பிறந்த எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லைங்களா? அதுதான் இந்த உபநட்சத்திர முறை சார். ஓகேங்களா? இப்ப உபநட்சத்திர முறையில எப்படி கணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சார்.